ஃப்ரீயா தானே போற அப்படின்னு ஸ்டாப்ல எங்கேயாவது நிறுத்தாம டிரைவர் கண்டக்டர் யாராவது போறாங்களாமா? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை. இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரா? பாரதி எழுதினாங்க, தலைவர் அதை செஞ்சிட்டாருங்க. தெரிஞ்சவன் தான் தகப்பன். அதனால்தான் தந்தை பெரியார், அப்பா ஸ்டாலின். நான் நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தால் எனக்கு பின்னால் எப்பொழுதும் நின்றிருப்பாய் நீ. கேட்க சொன்னாருங்க பெரியாரு, கலைஞர் கேட்க சொன்னார், அண்ணா கேட்க சொன்னார், இப்ப எங்க அப்பா கேட்க சொல்றார். தங்கை சொன்னாள் சுயமரியாதை. பஸ்ல ஏறி தலைவர் கேட்டிருக்கார், அம்மா உன்னை யாராவது அவமரியாதையா பேசுறாங்களாமா? ஃப்ரீயா தானே போற அப்படின்னு ஸ்டாப்ல எங்கேயாவது நிறுத்தாம டிரைவர் கண்டக்டர் யாராவது போறாங்களாமா? இது சுயமரியாதை என்ற சொல்லோடு தங்கை பேசினார். சாதாரணமாக சொல் நமக்கு புரியுதுங்க, பொருள் சரியா புரியறது இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கான அடிப்படை என்ன தெரியுமா? அந்த அடிப்படையை நான் சொல்றேன், அதுதான் சுயமரியாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள், ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற சுயமரியாதைங்கிறது என்ன பாருங்க. சுயமரியாதைனா நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதில்லை. சரியா? அப்படிதான் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லைன்னு நீ கூக்குரல் போடு, அதான் சுயமரியாதை கிடையாது. என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை. உன் முன்னால வந்து யாராவது அப்படி சொன்னார்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரா? இல்லை, நான் எங்கேயுமே சொல்லாதது சொல்றேன்னா, என்னுடைய ரொம்ப மன நெருக்கமாக உணர்ற நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்கள் மகிழ்ச்சி தான் இந்த அரசின் வருங்காலம். வேறு எந்த அரசியலை எனக்கு தெரியாதியா. பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க தான். இனி இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க தான். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், சுயமரியாதையோடு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லவா? பாரதியார் ஒரு கட்டுரை எழுதினாருங்க. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. பாரதியார் என்ன எழுதுறாருன்னா, எனக்கு பாவமா இருந்துச்சு பாரதியார் அப்போ படிக்கும்போது. குடிகார பொண்டாட்டி கிட்ட பாரதியார் பேசுறாரு கட்டுரையில், ஏ பெண்ணே, உன் புருஷன் குடிக்கிறானா, அவனோடு பேசாத. ஹை, எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றார், அவனுக்கு சமைக்காத. ஹை, நல்லா இருக்க. குடித்து விட்டு வந்து அடித்தால் திருப்பி அடி. அடுத்த பாயிண்ட் தான் சூப்பர். வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறானா, போகாத, வராண்டாவில் படுத்துக்கொள், அது உன் வீடு என்று போராடு. பாரதி எழுதினாங்க, தலைவர் அதை செஞ்சிட்டாருங்க. ஏன் வீடுறா, போனா நீ போ, என் வீடு, பொம்பளைங்களுக்கு தான் வீடு. என்ன கைத்தட்டாம உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆம்பளைங்களாம் சேர்ந்து கைத்தட்டணும், அதுதான் இந்த அரசு. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பரா பிடிச்சது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பத்திரப்பதிவு யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. ஐயா, இந்த பத்திரப்பதிவில் பொம்பளை பேர்ல பத்திரம் பதிவாச்சுன்னா 1% குறைவுன்னு. இதை ஏன் சொல்றேன்? தமிழ் படிச்சுட்டேம்மா, தமிழ் படிச்சுட்டேன். தமிழ்ல 3 விஷயங்கள் இருக்குடா. முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள், 3 விஷயம் இருக்குடாமா. கருப்பொருள் அப்படிங்கிறது இந்த பறை, இசை, சாப்பாடு, தெய்வம், சாமி இதெல்லாம் வரும். உரிப்பொருள்ன்றது ஒழுக்கம். முதற் பொருள் என்ன தெரியுமா? தமிழனுக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்தின்படி தமிழனுக்கு முதற் பொருள் நிலம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. சொல்லி தந்தல்ல நிலம். அந்த நிலம் எதை குறித்து தமிழ் பண்பாடு வளர்ந்தது என்றால், பெண்ணை மையமிட்டதுதான் தமிழ் பண்பாடு. பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்க தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பெண் தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் உரக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது.
நான் இப்படி சொல்றேன், அவமானமா இருக்கும் பல நேரங்கள்ல. ஆண்களுக்கு அது தெரியாது. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தெரியாது. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பீங்களா? தெரியாது. தெரிஞ்ச மனுஷன் வகுத்த கொள்கை தான் பெரியார் என்கின்ற அந்த மனுஷன் வகுத்துட்டு போனான். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவரது. படிச்சு பார்த்தா தெரியும். பெண்ணுக்கு வலிக்கோங்க, அவமானம் செஞ்சா வலிக்கும். அவளுக்கு எப்படி வலிக்கும்னா ஆணுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் தகப்பன். அதனால்தான் தந்தை பெரியார், அப்பா ஸ்டாலின். பெண்ணுக்கு வலிக்கும்ன்றது அப்பதாங்க தெரியும் அவனுக்கு. பாருங்களேன், ஆண்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா? நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களே. நான் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் எனக்கு பின்னால் எப்பொழுதும் நின்றிருப்பாய் நீ. உன் இனத்து கற்பு கரசிகளை காட்டி மிரட்டுவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருப்பாய் நீ. நீ எனக்கு இருப்பதை யாரும் கேட்டால் ஒழிய சொல்வதில்லை நான். ஒரு பயலை பார்த்தா தெரியாத கல்யாணம் ஆயிடுச்சான்னு. நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவிப்பாய் நீ. இதெல்லாம் பெரிய விஷயம். ஜெயபாஸ்கர் எழுதிட்டு போனா பாருங்க, கடைசி 2 வார்த்தை தான் பஞ்ச். எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைப்பார்கள் உன்னை. உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைப்பார்கள் என்னை. போடா போடா. விதவைங்கிற சொல்லுல கூட பொட்டு இல்லடா, போடா. கைம்பெட்டுன்னு சொல்லு, 1க்கு 2 பொட்டு இருக்கும். இதாங்க எங்கள் உரிமை. நான் பூ வைக்க கூடாது ஏன் நீ சொல்ற? நீ வந்த அப்புறம் அவ வச்சுக்கிட்ட. கேட்க சொன்னாருங்க பெரியாரு, கலைஞர் கேட்க சொன்னார், அண்ணா கேட்க சொன்னார், இப்ப எங்க அப்பா கேட்க சொல்றார். இருன்னு சொல்றார். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்துல ஊசி மாதிரி சொல்லிடணுங்க. அன்னைக்கு நான் ரொம்ப உணர்ச்சியப்பட்டு இது ஒவ்வொரு டைம்லயும் நான் சொல்றேன். நான் இருந்தேங்க அந்த மேடையில. ஐயா வரார், தலைவர் வரார், தமிழ்நாடு முதலமைச்சர். முன்னால ஃபுல்லா பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. 100 மார்க் வாங்கினவங்க, தமிழ்ல 100 மதிப்பெண் வாங்கினவங்க எல்லாம் நேரு ஸ்டேடியம்ல வச்சு பாராட்டுறாரு. முன்னால வந்து நின்னாருங்க. ஒரு சொன்ன வார்த்தை, நான் டீச்சருங்க, நான் பேசிக்கா நான் பேச்சாளர் இல்லை, நான் ஒரு ஆசிரியர். சொல்றாருங்க, பிள்ளைகளா படிங்க, படிங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ற ஒரு குரல் இருக்குமா? இருந்ததா? அவரை கைவிட்டு விடலாமா? அவரை தாங்கி பிடித்தால் அது நம் தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் 4 ஆண்டுகள் புகழ் பாட வரவில்லை. இனி வரும் 40 ஆண்டுகளும் நீங்கள் தான் வாழ வேண்டும் என்பதற்காக பேச வந்திருக்கிறேன். வரும் 40 ஆண்டுகளும் உங்களுடையதுதான். என்னுடைய இந்த ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். என்கிட்ட சொல்றாங்க எல்லாரும், உங்களுக்கு எதுக்கு ஆண்களை பார்த்தா கோபமா வருது? இல்லைங்க, உங்க மேல எந்த கோபமும் எனக்கு இல்லை. பொம்பளைங்க எப்படி தெரியுமா? நாங்க எங்களை அவமானப்படுத்திடாதீங்க. இந்த அரசாங்கம் செய்யற மாதிரி வீட்லயே நடந்துக்கோங்க. செய்யலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு இல்லை கஷ்டம். 60 வயசு உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நாங்க பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து விடுவோம். நல்லது இல்லைல்ல, இப்பவே பார்த்துக்கலாம்.